अस्ताय धीमहि तन्नो राग प्रचोदयात्। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम भगवद्वजाय विद्महे हेमरूपाय धीमहि तन्नो सोम प्रचोदयात्। ओम नमः शिवाय। ओम वीरध्वजाय विद्महे विक्र अस्ताय धीमहि तन्नो भौम प्रचोदयात्। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम गजध्वजाय विद्महे सुग अस्ताय धीमहि तन्नो बुध प्रचोदयात्। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम विश्वध्वजाय विद्महे किर्नि अस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम अश्वध्वजाय विद्महे तनुर अस्ताय धीमहि तन्नो शुक्र प्रचोदयात्। ओम नमः शिवाय। कर्पूर वे अपने ओम गजध्वजाय विद्महे खड्ग हस्ताय धीमहि तन्नो मंद प्रचोदयात्। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नगध्वजाय विद्महे पद्म हस्ताय धीमहि तन्नो राग प्रचोदयात्। ओम नमः शिवाय। ओम अश्वध्वजाय विद्महे तनु अस्ताय धीमहि तन्नो केतु प्रचोदयात्। ओम नमः शिवाय। 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 त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् गुरुवार्गं यो वन्दना मृत्यो मृत्युमामृतात्। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। வேண்டும் மரங்களை வாரி வழங்கிடும் இந்த சுயம்பு கருப்பசாமி ஆலயத்துல மகாலட்சுமி அம்பாளுக்கு இந்த கருப்பன் நாவலனா நிற்கிறாரு. அதனால உங்களுடைய குறைகளை இங்க வந்து கொட்டிட்டு போங்க, உடனே நிறைகளாக அவர் வந்து மாற்றி தருவார். அப்படி வல்லமை பெற்றவர் தான் இந்த சுயம்பு கருப்பசாமி. சுயம்பு கருப்பசாமின்னா சுயம்புனாலே நிறைய பேருக்கு தெரியாது மக்களுக்கு. சுயம்புனா மண்ணில இருந்து பூமியில இருந்து வெளியே வந்தவருக்கு பேர் தான் சுயம்புன்னு சொல்லுவாங்க. அப்படி அற்புதமான வல்லமை படைத்த இந்த சுயம்பு கருப்பசாமி நம்ம ஆலயத்துல இந்த சனி மகா பிரதோஷம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகிகளுக்கும் ரொம்ப நன்றி. நான் அதே போல வரும் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை மாலை 4 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ரொம்ப விசேஷமான பூஜை, அருள்வாக்கு ரொம்ப மிராக்கலாக இருக்கும். வந்து பாருங்க, இலவசமாக அருள்வாக்கு. அதே போல பத்திரிகை யாருன்னா குடிக்க அடிமையாக இருந்தாங்கன்னா கூப்பிட்டுவாங்க. வெறும் ₹1 காணிக்கை இருந்தால் போதும். ₹1 காணிக்கை இருந்தால் போதும். அவங்க குடிய ஜென்மத்துக்கும் குடிக்க மாட்டாங்க. அவங்க குடும்பம், அவங்க குழந்தைகளோட நல்ல சௌகரியமாக இருக்கிறதுனால 4 பேர்கிட்ட காசு பணம்லாம் இங்கே முக்கியம் இல்லை. இங்கே அன்னதானம் தான். யாராக இருந்தாலும் பரிகாரம் அன்னதானம் தான். கண்ட இடத்துல போயிட்டு சாமி நான் இங்கே போயிட்டேன் 50,000 ஏமாத்திட்டாங்க 30,000 ஏமாத்திட்டாங்கன்னா இல்லை. இங்கே வந்து காசு டைரெக்டாக நீங்கள் சாப்பாடு செஞ்சு அன்னதானம் போடலாம். இல்லை சாமி யாருன்னா கை காமிங்க சாமின்னாலும் நாங்கள் ஒரு நம்பர் தரோம். அவர் தான் கேட்டீங்க, அவர் தான் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட காசு கொடுத்தீங்கன்னா அவரே வந்து பண்ணி கொடுத்துருவாரு. அதனால் இந்த எல்லையில் வந்து பரிகாரம்னாவே அன்னதானம் தான். சுயம்பு கருப்பசாமிக்கு அன்னதானம். ஏன்னா சாப்பாட்டுக்கு அதுவும் சைவ நிலையில் அசைவம் விடுறதில்லை. அதே போல் இந்த எல்லையில் எந்த ஒரு உயிர்களும் பலியிடறதில்லை. குறிப்பு அதுதான் ரொம்ப விசேஷமானது நம்ம ஆலயத்தில். அதனால் ஆலயத்துக்கு வாங்க, வந்து ஒரு கற்பூரம் கொடுத்துங்க. அது இல்லைன்னா கூட பரவாயில்ல. அது பாருங்க, எப்பவுமே டப்பால கற்பூரம் தான் வச்சு ஏற்றிட்டு அப்பனை வேண்டிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுடைய குறைகளை நிறைகளை ஆக்கி தருவார். மறுபடியும் சொல்கிறேன், வேண்டும் மரங்களை வாரி வழங்குறாரு. அதுதான் இந்த ஆலயத்தோட மிகப்பெரிய சிறப்பே அதுதான். சரியா? ரொம்ப
தெரியும் தெரியும் எல்லாரும் தெரியும். வேண்டும் வரங்களை வழங்கிடும் நம்ம சுயம்பு கருப்புசாமி ஆலயத்தில் இந்த சனி மகா பிரதோஷம் மகா அன்னதானம் வழங்குறது. இன்றைய மகா அன்னதானம் வழங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தோப்புக்கண்ணா AL பாலாஜி ஐயா. அவர் இது மிக ஒரு உத்தமமான நாள். ஐயா அவர்களுடைய 65வது மகா பிறந்தநாள் விழா. ஐயாவுடைய குடும்பத்தாரும் அவங்க பேரன் பேத்தி பிள்ளை பொண்ணு எல்லாரும் அவங்க குடும்பமே நல்லா விருட்சமாக வளரணும், நோய் நொடி இன்றி வளர்ந்து ஆண்டவனுக்கு சேவை செய்யணும். அதுதான். அதே போல் நிம்மதியாக இருக்கணும், கடன் இருக்கக்கூடாது, எந்த ஒரு வம்பு தும்பு இருக்கக்கூடாது, பொன்பொருள் சேர்க்கை இருக்கணும், நோய் நொடி இன்றி நல்லா வாழணும். அதுதான் இந்த ஆலயத்துடைய இந்த சுயம்பு கருப்பனுடைய பரிபூர்ண ஆசையே இதுதான். சரியா? அதனால் இந்த அன்னதானம் நம்மளுடைய AL பாலாஜி ஐயா அவர்கள் வழங்குகிறாரு. ரொம்ப சந்தோஷம். அந்த குடும்பத்தார் மென்மேலும் வளர இந்த சுயம்பு கருப்பசாமி எப்பவுமே கூட இருப்பார். சரியா? ஐயா பொண்ணு ஐயா வாங்க ஐயா வாங்க சாப்பிட்டு ஐயா மறுபடியும் வாங்கிட்டு சாப்பிடுங்க. தண்ணி தண்ணி வச்சு சாப்பிடுங்க. ஐயா வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐயா வாங்க சாப்பிட்டு போங்க. ஐயா வாங்க சாப்பிட்டு போங்க. வாங்கம்மா ஐயா வாங்க சாப்பிட்டு போகலாம். வாங்க வா 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 வாமா 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 நீ வாப்பா 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 வாமா வாமா சாப்பாடு போடணும். யாரு வந்தா நீயே பாப்ப பாரு. ஏமா வாமா தான் கூப்பிட முடியும். இன்னும் எல்லாரும் ஏய் கோவங்கிறது தான் குணம் இருக்கேப்பா. அம்மா பிறந்த நாள் பேபி வாங்க 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 ஐயா வாயா. மெதுவா